அண்மை செய்தி, கர்நாடகாவில் 34 பேருக்கு JN1 வகை கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். JN1 கொரோனா தொற்றுக்கு மக்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? தற்போது கர்நாடகாவில் 34 பேருக்கு இந்த வகை கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக முதல்ல இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது JN1 வகை உருமாறிய அந்த கொரோனா வைரஸ் என்பது முதலில் கேரளாவில் கண்டறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து எல்லை மாநிலமான, அதாவது கேரளா அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயம் பொது இடங்களில் என்று சுகாதாரத்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக 192 மாதிரிகள் புனேவில் உள்ள அந்த ஜினோம் சீக்வன்ஸ் என்று அழைப்பார்கள் வைரஸ், எந்த வகை வைரஸ் என்று கண்டறியப்பட்டது. 192 மாதிரிகள் அனுப்பப்பட்டிருந்தன. இதில் 60 மாதிரிகளின் முடிவுகள் தற்போது வந்திருக்கின்றன. இந்த 60 மாதிரிகளின் முடிவுகளில் 34 பேருக்கு JN1 வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கர்நாடகா சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதில் 20 பேர் பெங்களூரு நகரில் மட்டும் இருக்கிறார்கள். 4 பேர் மைசூரு, 3 பேர் மண்டியா, ராம்நகரா, பெங்களூரு ஊரகம் மற்றும் குடகு, சாம்ராஜ் நகர் என இந்த 4 மாவட்டங்களில் தலா ஒருவர் என மொத்தம் 34 பேர் இந்த JN1 வகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 25 பேர் வீட்டிலேயே ஹோம் ஐசோலேஷன் என்று சொல்வார்கள், வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 9 பேர் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த 34 பேரில் ஏற்கனவே 3 பேர் இறந்திருந்தார்கள். அவரது மாதிரிகளும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மீதம் உள்ள மாதிரிகளின் முடிவுகள் வெகு விரைவில் வரும், அதாவது இன்று இரவோ அல்லது நாளை காலையோ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதே போல கேரளாவை போல தற்போது தமிழ்நாட்டிலும் இந்த JN1 வகை கொரோனா வைரஸ் பாதிப்பானது அதிகரித்து வருவதாகவும், எனவே இந்த மாநிலங்களிலிருந்து உள்ளே வரும் நபர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏதேனும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அருகாமையில் உள்ள சுகாதார மையத்தை அணுகி அங்கு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதய நோய், அதே போல நுரையீரல் நோய் இருப்பவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அணுகி கொரோனா பாதிப்பு இருக்கிறதா, அது எந்த வகை கொரோனா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது கர்நாடகா சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை ஒரு முடிவு வந்தது. அதாவது வெறும் 2 பேருக்கு மட்டுமே JN1 வகை பாதிப்பு இருப்பதாக கர்நாடகா தெரிவித்த சில மணி நேரங்களிலேயே 34 பேருக்கு பாதிப்பு இருப்பதாக முடிவுகள் வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். ஏனென்றால் தற்போது அந்த அனுப்பப்பட்டுள்ள 192 மாதிரிகள் என்பது நேற்று நள்ளிரவு வரை எடுக்கப்பட்டது. இங்கு எடுக்கப்பட்ட மாதிரிகளும் தற்போது புனேவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரிகள் எல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த நாட்களில் இங்கு JN1 வகை கொரோனா வைரஸ் பாதிப்பானது அதிகரிக்கும் என்று சுகாதாரத்துறை மக்களை எச்சரித்திருக்கிறது. எனவே அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு சமூக இடைவெளி, அதே போல முகக்கவசம் ஆகியவற்றை பயன்படுத்தினால் குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.